ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் உங்களோட புதிய ஒரு வீடியோல சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இவ்வளவு காலம் பார்த்துட்டு வந்ததுல தொடர்ச்சி தான். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா காணப்படும். எப்படி இது வித்தியாசமா காணப்படும் சொன்னா, நாங்க போன கிளாஸ் பார்த்தோம் நெஸ்டட் இஃப் கண்டிஷன் பார்த்தோம். நெஸ்டட் இஃப் நாங்க பார்த்தோம். அது எப்படி ஒர்க் ஆயிடுச்சு, ஒரு இஃப்க்குள்ள ஒரு இஃப் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நெஸ்டட் ஃபார் லூப். இந்த நெஸ்டட் ஃபார் லூப் சொன்ன அப்படின்னு சொன்னா, அதுவும் ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் தான் இருக்கும். நாங்க அன்றைக்கு நெஸ்டட் இஃப்க்கு பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னா, தொடர்புகள் இருக்கு. ஆனா இந்த நெஸ்டட் இந்த ஃபார் லூப்ன்றது கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாகும். ஆனா இந்த கடினமான விஷயத்தை என்னால் எவ்வளவு இலவுல விளங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு இலவுல நான் விளங்கப்படுத்துவேன் படுத்துறேன். சோ நம்ம நேரத்தை வீணாக்காம நம்ம என்ன செய்யும், கோடிங்ல போவோம். ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த நெஸ்டட் அண்ட் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கு முந்தி நம்ம ஒரு உதாரணத்தை நாங்க பார்க்கும் பொழுது மிக தெளிவா இருக்குன்னு நான் நம்புறேன். ரைட், அந்த உதாரணத்தை நாங்க பார்ப்போம். ரைட், என்ன உதாரணம் என்று சொன்னா, போன முறை பார்த்த மாதிரி பிக்சர்ல தான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம், அந்த உதாரணத்தை நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ரைட், என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இப்ப நீங்க பாருங்க, உங்க இதுல நிறைய பிக்சர்ஸ் தெரியும். கிட்டத்தட்ட 4-5 பிக்சர்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். ரைட், இதுல என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு ஆரஞ்சு இருக்கு, 2 வீடு இருக்கு, ஒரு டெப்ல ஒரு பக்கெட்ல என்ன செய்யுது, தண்ணி நிரப்புறாங்க, ஒரு கார்டன் இருக்கு, படியான கார்டன் இருக்கு. இதை வச்சு என்ன உதாரணம் உங்களுக்கு நெஸ்டட் லூப்ல நான் சொல்லி தரப்பேன்னு சொல்றேன். என்னதுன்னு சொன்னா, இந்த ஆரஞ்சு உங்களோட வீட்டை காய்க்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு எங்க காய்க்குது, உங்களோட வீட்டை காய்க்குது. அப்ப இந்த ஆரஞ்சு யாரோட வீட்டை காய்க்குது, உங்களோட வீடு காய்க்குது. இந்த இருக்கிற வீடு உங்களோட வீடு. ரைட், இப்ப உங்களோட வீட்டை இருக்கிற அம்மா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, மகன் ஆரஞ்சு வீட்டை காய்ச்சிருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட அம்மாவோட வீட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. சரி, இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதுதான் உங்களோட அம்மாவோட வீட்டு. அப்ப உங்களோட அம்மாவோட வீட்டை இருந்து நீங்க உங்களோட அம்மாவோட வீட்டை இருந்து எங்க போறீங்க, உங்களோட அம்மாவோட வீட்டை போறீங்க. போயிட்டீங்களா? போயிட்டீங்க. இப்ப போயிட்டு அம்மா தந்த ஆரஞ்சு என்ன செய்றீங்க, அம்மா மாட்ட கொடுக்குறீங்க. கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு உங்க அம்மா சொல்றாவு, பேரன் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ என்ன செய், இந்த கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த கார்டனுக்கு கொஞ்சம் ஊத்திட்டு போறியான்னு கேட்கா. சரி அம்மான்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க, தண்ணிய நிரப்புறீங்க, கார்டனுக்கு போறீங்க, ஊத்துறீங்க, திரும்பி தண்ணிய நிரப்புறீங்க, கார்டனுக்கு போறீங்க, நிரப்புறீங்க. இப்ப என்ன நடக்குது, கார்டனுக்கு தண்ணிய ஊத்தி முடிச்சது பிறகு நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட வீட்டை திரும்பி என்ன செய்றீங்க, ரிட்டர்ன் போயிட்டீங்க. திரும்பி என்ன செய்யறா அவங்களோட அம்மா, மகன் இன்னொரு தடவை ஆரஞ்சு காய்ச்சிருக்கு, இன்னொரு தடவை போய் என்ன செய்ய, உங்களோட அம்மா மாட்ட கொடுத்துட்டு. அப்ப நீங்க செய்வீங்க, உங்களோட வீட்டை இருந்து அம்மம்மாட வீட்டை போயிட்டு அம்மம்மாட்ட கொடுப்பீங்க. இப்ப அம்மம்மா சொல்றாரு, மகன் இன்றைக்கு இந்த கையில கத்தி வெட்டிப்பட்டு ஒரு காயம், அதால தண்ணி வாளி தூக்கலாம், இன்றைக்கு நீ என்ன செஞ்சுக்கோ, தண்ணிய கார்டனுக்கு ஊத்திட்டு போறியான்னு கேட்கும்போது என்ன செய்வீங்க, தண்ணி எடுப்பீங்க, ஊத்துவீங்க, திரும்பி தண்ணி எடுப்பீங்க, ஊத்துவீங்க. எத்தனை தரம் தண்ணி எடுத்து ஊத்தி முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க, ஆமாமா நான் தண்ணியை ஊத்திட்டேன், நான் இந்த வீட்டை போயிட்டு வரேன், கவனமா இருங்கன்னு சொல்லுது. நீங்க என்ன செய்வீங்க, வீட்டை போயிருவீங்க. இப்ப நான் சொன்னேன், இவ்வளவு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு கதை சொன்னேன். இந்த ஸ்டோரி மாதிரி சொன்ன கதை தான் இந்த நெஸ்டட் லூப் செய்யும். இந்த ஸ்டோரிய எப்படி கோடிங்ல நம்ம செய்ய போறோம்னு பாப்போம். நான் இந்த ஸ்டோரிய சொன்னேனே, அந்த ஸ்டோரி தான் நெஸ்டட் லூப்ல கோடிங்கா வரப்போகுது. ரைட், இந்த ஸ்டோரியை கொஞ்சம் நீங்க விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா கோடிங் உங்களுக்கு என்ன செய்யும், இலகுவா காணப்படும். ரைட், வாங்க இப்ப நம்ம கோடிங்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், கோடிங்க ரன் பண்ணி பார்க்க போறோம். ரைட், ஒரு கோடிங் நம்ம எழுதுவோம். ரைட், இலகுவான ஒரு கோடிங் தான். I in range. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். என்ன சொல்றேன்னு சொன்னா, 1 to 6 வர நம்பர்ஸ் எனக்கு என்ன செய்யணும், எனக்கு வேர்டு மட்டும் நான் சொல்றேன். ரைட், இப்ப டபுள் கொட்டேஷன் என்டரை கொடுத்து 4J in range. நான் ஏற்கனவே சொன்னேன், நெஸ்டட் லூப் பண்ண for லூப்புக்குள்ள இன்னொரு 4 போடுறேன். அதாவது நம்ம
நெஸ்டட் அண்ட் இஃப் அடிச்சுக்கலாம். இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் போடுற மாதிரி இது நெஸ்டட் அண்ட் ஃபோர் லூப். எப்படி ஃபோக்குள்ள இன்னொரு ஃபோவை தூக்கி போடுறேன். ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன், இன்னொரு ஃபோவை தூக்கி இந்தா போடுறேன். ரைட். இதை நான் முந்தி சொன்ன உங்களுக்கு. ரைட். அப்ப வந்து போடுறேன். போட்டு இங்க என்ன சொல்றேன், மேல நான் 1 தொடக்கம் 6 கேட்டேன். இப்ப நான் இங்க சொல்றேன் 1 தொடக்கம் எனக்கு 3 ரேஞ்சுக்குரிய நம்பர்ஸை தாங்கன்னு சொல்றேன். வந்துட்டு டபுள் கொட்டேஷன் வச்சு என்டர் கொடுத்துட்டு நான் என்ன செய்தேன், print j காமா டபுள் கொட்டேஷனுக்குள்ள. ஏன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள போடுறோம், ஸ்ட்ரிங்ஸ் எப்பயும் டபுள் கொட்டேஷனுக்குள்ள வரும்போது நம்ம முதல் வீடியோல படிச்சிருந்தாங்க. வேரியபிள் ஆப்பரேட்டர்ஸ் படிக்கக்குள்ள நாங்க படிச்சிருந்தாங்க. ரைட். இப்ப போட்டாச்சு. இப்ப நீங்க நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இப்ப இது போட்டாச்சு. இப்ப நான் இதை என்ன செய்ய போறேன், ரன் பண்ணி போட்டு ஒரு லைனா கோடிங்க நான் விளங்கப்படுத்துறேன். இது என்ன நடக்குதுன்னு இங்க. ரைட். இந்த நெஸ்டட் for loop என்ன செய்யுது ரைட் என்று பார்க்க போறோம். கொஞ்சம் கடினமான ஒரு விடயம் தான். ஆனா நீங்க என்னோட பயணிச்சீங்கன்னு சொன்னா இலவா வந்து உங்களுக்கு விளங்கிடும். நான் இதை வந்து இப்ப ரன் பண்ணிட்டு ஒரு லைனா உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். சரி. இப்ப பாருங்க, ஆப்பிள் சொல்லி 1 to apple 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 10 தடவை செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா ஆப்பிள் என்ன செஞ்சிருக்கு, நமக்கு ரன் ஆயிருக்கு. ஏன் 10 தடவை ரன் ஆகுதுன்றத இப்ப நாங்க பார்ப்போம். சரி, உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். நீங்க குழம்ப வேணாம். வேற என்ன தண்டப்பாட்டு கோடிங்க செஞ்சுட்டு போறேன். இதுப்ப நாங்க படிக்க வந்துட்டு நீங்க குழம்ப வேணாம். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ரைட். ஓகே. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு நாங்க பார்க்க போறோம். என்ன சொன்னேன், போவுக்குள்ள இன்னொரு போவை போடுறேன். அதுதான் நெஸ்டட் லூப். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் இங்க வந்து என்ன நான் சொல்லியிருக்கேன், இங்க ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு தானே கோடிங். ஃபர்ஸ்ட் லைன் கோடிங்க பாருங்க. இங்க வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க வந்து நான் சொல்லியிருக்கேன் எனக்கு இங்க வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்டா, எனக்கு 1ல இருந்து 5 வரையான 6 வரையான ரேஞ்சுக்குள்ள இருக்கிற நம்பரை நீ என்ன செய்ய பிரிண்ட் பண்ணு சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், 1ல இருந்து 6க்குள்ள இருக்கிற நம்பரை வந்து நீ என்ன செய்ய எனக்கு பிரிண்ட் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன். இப்ப இந்த 2வது லைனுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 2வது லைனுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 2வது for loopக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு 1ல இருந்து 3க்குள்ள வர ரேஞ்ச் நம்பரை நீ என்ன செய் எனக்கு பிரிண்ட் பண்ணித்தான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க, பிரிண்ட் அவுட்புட்ல பிரிண்ட் ஜேக்குள்ள இருக்கிற ஆப்பிள வந்து நீ பிரிண்ட் பண்ணு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த 3 லைன்ல இருக்கிற விஷயம். ரைட். 2 லைன்லயும் இவ்வளவா விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது இல்லை. இவ்வளவு விஷயமும் இல்ல, இதுக்கு மேலான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு நாங்க பார்ப்போம். அப்படி என்ன இதுக்கு மேல ஒரு மேலான விஷயம் இருக்குன்னு சொன்னா நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, எனக்கு பெஸ்ட் லைன் ப்ரோக்ராம் எனக்கு 1ல இருந்து 6க்குள்ள இருக்கிற ரேஞ்ச் நம்பரை பிரிண்ட் பண்ணி செகண்ட் for loopக்குள்ள நான் சொல்லியிருக்கேன் 1ல இருந்து 2க்குள்ள இதை வந்து பிரிண்ட் பண்ணு. ஆனா பிரிண்ட்டுக்குள்ள எப்படி வரணும், 10ல இருந்து வரணும். அதாவது இப்படி அவுட்புட் வரணும் என்று நான் சொல்லியிருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இங்க 2 வகையான லூப் இருக்கு. இங்க வந்து எத்தனை வகையான லூப் இருக்கு, 2 வகையான லூப் இருக்கு. ரைட். எத்தனை வகையான லூப் இருக்கு, 2 வகையான லூப் இருக்கு. ரைட். முதலாவது லூப் வந்து இந்த இருக்கிற லூப். இந்த லூப் வந்து சொல்லுவாங்க என்ன லூப் பண்ணா, என்ன லூப் பண்ணி சொல்லுவாங்கன்னு சொன்னா, இதுக்கு பேர் வந்து அவுட் லூப் பண்ணி சொல்லுவாங்க, அவுட்டோர் லூப் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சொல்லுவாங்க இன்டர்னர் லூப் பண்ணி சொல்லுவாங்க. இந்த முதலாவது லைன் லூப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அவுட்டோர் லூப் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்டர்னர் லூப் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, டெஸ்ட் டைம் என்ன செய்யும், இந்த ஐ இருக்கு தானே, இந்த ஐ வந்து என்ன செய்யும், ரன் ஆகும். டெஸ்ட் டைம் என்ன செய்யும், ஐ வந்து எங்க வந்து ரன் ஆகும். அப்ப ரன் ஆகி என்ன செய்யும் என்று சொன்னால், ரன் ஆகி என்ன செய்யும் என்று சொன்னா இங்க வரும். இது
இந்த லூப்புக்குள்ள வரும். இந்த லூப்புக்குள்ள வந்தோடனே பாருங்க, இங்க வந்து பாருங்க 1ல இருந்து 2 மட்டும்தான் என்ன செய்யுது, இங்க நம்பர் வரும். ஏன்னு சொன்னா எப்படி சொல்றேன், போன கிளாஸ் பார்த்துனாங்க எப்பயும் ப்ரோக்ராமுக்கு 0ல இருந்தா என்ன செய்யும், நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அப்பனா நமக்கு இப்ப நமக்கு 1ல இருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், 0 போடாம 1 போடுவோம். எனக்கு 1 2 நம்பர் வேணும்னு சொன்னா நம்ம 2 போடாம அடுத்த நம்பரான 3 தூக்கி போடுவோம். சொன்னா 1 2 தான் என்ன செய்யும், கணக்காகும். இப்ப நமக்கு 1 2 3 நம்பர்ஸ் வேணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், இங்க வந்து 4 தூக்கி போடுவோம். அது உங்களுக்கு போன கிளாஸ் படிப்பிச்சேன். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நமக்கு இங்க ரேஞ்சுக்குள்ள எத்தனை இருக்கு, 2 இருக்கு. இப்ப இதுக்குள்ள மொத்தம் எத்தனை நம்பர்ஸ், இப்ப மொத்தமா வரும் எங்களுக்கு 5 நம்பர்ஸ் தான் வரும். இப்ப என்ன செய்யும், இந்த ஐ வந்து இங்க போயிட்டு இங்க வரும். இங்க வந்து என்ன செய்யும், இங்க இருக்கிற ஒன்றையும் கணக்கெடுக்கும். கணக்கெடுத்து என்ன செய்யும் என்றால் இங்க வந்து ஜெய்க்குள்ள இருக்கிற ஆப்பிள வந்து என்ன செய்யும், பிரிண்ட் பண்ணும். அப்ப என்ன நடக்கும், இங்க ஒரு ஆப்பிள எடுத்துட்டு இஞ்சொரு ஆப்பிளையும் எடுத்துட்டு இங்க வந்து பிரிண்ட் பண்ணக்குள்ள எத்தனை ஆப்பிள் வரும், 2 ஆப்பிள் நமக்கு அவுட்புட்டா வெளியே வரும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நான் திரும்பி விளங்கப்படுத்துறேன், நல்லா பாருங்க. மறுபடியும் விளங்கப்படுத்துறேன். என்ன நடக்கும்னு சொன்னா 2 லூப் இங்கே இருக்கு. எத்தனை லூப் இருக்கு, 2 லூப் இருக்கு. அதுல முதல் லூப் வந்து அவுட்டோர் லூப், இன்டோர் லூப் வந்து இருக்கு. இதுல வந்து பெஸ்ட் லைன் தான் அவுட்டோர் லூப். இன்டோர் லூப் சொன்னா உள்ளுக்குள்ள போடுற. அப்ப நம்ம இதை தான் உள்ளுக்குள்ள போட்டு, இது இன்னொரு லூப். நமக்கு இங்க தெரியும் இதுக்குள்ள மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 5 நம்பர் இருக்கு. இங்க மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, இங்க 2 நம்பர் இருக்கு. இப்ப இந்த லூப் என்ன செய்யும் என்று சொன்னா அந்த ஐல வந்து ஸ்டோர் ஆகுன இது வந்து என்ன செய்ய மாட்டா, இங்க போகும். இங்க போயிட்டு இங்க இருந்து ஒரு ஆப்பிள எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு ஆப்பிள வந்து என்ன செய்யும், எடுக்கும். எடுத்துட்டு திரும்பி என்ன செய்யும்டா, திரும்பி இன்டோர் லூப்புக்குள்ள வந்துட்டு இங்க ஒரு ஆப்பிள வந்து எடுக்கும். எடுத்துட்டு என்ன செய்யும் என்று சொன்னா மொத்தம் இப்ப எத்தனை ஆப்பிள் எடுத்துட்டு, 2 ஆப்பிள எடுத்துட்டு இங்க ஒரு ஆப்பிள் ஒன்று எடுத்து இங்க ஒரு ஆப்பிள எடுத்துட்டு என்ன செய்யும், அவுட்புட்டுக்குள்ள போகும். பிரிண்டுக்குள்ள போயிட்டு என்னத்தை பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கு, ஆப்பிள். ஜேக்குள்ள இருக்கிற ஆப்பிள பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கு. இதுக்குள்ள இருக்கிற ஆப்பிள். அப்ப ஜேக்குள்ள இப்ப எத்தனை ஆப்பிள் வந்துட்டு, இங்க ஒரு ஆப்பிள் ஒன்று எடுக்குது, ஒரு ஆப்பிள். ஜேக்குள்ள வரக்குள்ள இங்க ஒரு ஆப்பிள் எடுக்கு, இப்ப 2 ஆப்பிள். இப்ப ஜேக்குள்ள எத்தனை ஆப்பிள் ஸ்டோர் ஆகி, 2 ஆப்பிள் ஸ்டோர் ஆகி. அப்ப நம்ம அவுட்புட் எத்தனை ஆப்பிள் வரும், 1 2 ஆப்பிள் வரும். அப்ப ஆப்பிள் வரும். அப்ப ஒரு 2 ஆப்பிள் வந்து தானே ஏன், அப்ப இது 5 தரம் வந்து மொத்தம் 10 தரம் வந்திருக்கு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நல்லா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அவுட்டர் லூப் வந்து எப்பவும் ப்ரோக்ராம் எத்தனை தரம் ரன் ஆகணும் என்பதற்கு கொடுக்கிற ஒரு லூப் தான் அவுட்டர் ப்ரோக்ராம். எனக்கு 5 தரம் எனக்கு ரன் ஆகணும், ரைட். இந்த ப்ரோக்ராம் எனக்கு எத்தனை வேல்யூ வரணும், அதாவது எத்தனை பெருமதி வரணும், எனக்கு 2 ஆப்பிள் வரணும், 3 ஆப்பிள் வரணும் என்று சொன்னா அதற்கு கொடுக்கிற கோடிங் தான் வந்து இன்டோர் லூப். நல்லா நீங்க தெளிவுபெற்றுக் கொள்ளுங்க. ஞாபகத்துக்கு அவுட்டர் லூப் வந்து என்ன நடக்கும் என்று சொன்னா உங்களோட கோடிங் எத்தனை தரம் ரன் ஆகணும். இதுல மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 10 தரம் கோடிங் வந்து ரன் ஆயிருக்கு. மேன்னு சொன்னா நான் இங்க எத்தனை தரம் கொடுத்திருக்கேன், 5 என்று கொடுத்திருக்கேன். அப்பனா 5 ரைட், 5 தரம் நான் கொடுத்திருக்கேன். 10 வந்து நான் சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்லிருக்கேன், 5 தரம் நான் கொடுத்திருக்கேன், ரைட். அப்ப 5 தரம் என்ன செஞ்சு கோடிங் வந்து ரன் ஆயிருக்கேன். நான் என்ன சொல்றேன், நீ ரன் ஆகுற இந்த கோடிங் எனக்கு என்ன செய்யணும்னா 2 அரிக்கணும். நீ ரன் ஆகுற இந்த அவுட்புட் வந்து ஒரு ஆப்பிள் இருக்காம 2 ஆப்பிள் நீ என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணணும். இங்க வந்து நான் என்ன செஞ்சு கொடுத்திருக்கேன். அப்ப இது எப்படி வரும்னு சொன்னா இன்டர்னல் லூப் வந்து நாங்க ரன் ஆக்குற கோடிங்ல வேல்யூ வந்து எத்தனை செட் பண்றதுதான் என்னது இன்டர்னல் லூப், ரைட். அப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன், ஒரு கோடிங் இப்போ ஒரு ஆப்பிள் அண்டு வந்தா எனக்கு பிளஸ் இன்னொரு ஆப்பிளும் ஆட் ஆகி மொத்தம் எத்தனை ஆப்பிளா வரணும், 2 ஆப்பிளா வரணும். அப்ப நான் இங்க எத்தனை தரம் கோடிங்க ரன் பண்ண சொல்லியிருக்கேன், 5. அப்ப நமக்கு தெரியும் பெருக்கோள் 5 தரம் 2 எத்தனை 10. அப்பனா இங்க 10 பிரிண்ட் ஆயிருக்கா பாருங்க, 2 4 6 8 10. அப்ப 10 ஆப்பிள் எங்களுக்கு என்ன செஞ்சு பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆயிருக்கிற இந்த அவுட்டர் லூப் வந்து அதாவது நம்மட கோடிங் வந்து ரன் ஆகுற
ரன் ஆகுற எத்தனை தடவை ரன் ஆகணும் நம்ம கொடுக்குற ரேஞ்ச். இந்த இருக்கிற இன்டர்னல் லுக் வந்து நான் ரன் ஆகுற ரேஞ்ச்ல இத்தனை இது அட் ஆகணும், இத்தனை வேல்யூ வந்து அட் ஆகணும் என்று சொல்றதுதான் என்னது இந்த இன்டர்னல் லுக். உங்களுக்கு இப்ப விளங்கிருக்கு பண்ணி நம்புறேன். இன்னொரு உதாரணத்தை கூட நாங்க பார்க்கும் பொழுது இன்னும் நல்லா விளங்கும். அந்த உதாரணத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதுவும் ஒரு இலவான எக்ஸாம்பிள் தான். இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னா, ஒரு டீச்சர் வந்து சொல்றாரு 2 weeks தயாரிக்கு உங்களோட எக்ஸாமுக்கு. அப்ப அதனால நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒவ்வொரு வீக்ஸ்லயும் 3 கிளாஸ் போர்டு என்ன செய்வோம், சிலபஸை முடிப்போம். ரைட், அது எப்படி இந்த 2 கிழமையிலையும் எப்படி நம்ம 3 கிளாஸ் போட்டு மொத்தம் 6 கிளாஸ் எடுக்கிறதுதான் இப்ப இந்த கோடிங்ல நாங்க பார்க்க போறோம். இதுதான் இந்த கோடிங்ல வந்து மெயின் சப்ஜெக்ட். ரைட், இலவான விஷயம் தான். ஆனா உண்மையாகவே இந்த நெஸ்டட் லுக் வந்து மிகவும் கஷ்டம். நான் மறுபடியும் சொல்றேன், விளங்காத இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, மறுபடியும் செய்யுங்க. ஆனா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இஃப் கண்டிஷன் அடுத்தது வந்து இஃப் எல்லாம் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த இது வந்து விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. தயவு செய்து அந்த வீடியோக்களை வந்து பார்த்துட்டு இந்த கோடிங்ல வந்து தெரிவிக்குமாறு நான் ஒரு அன்போடு கேட்டுக்கொள்றேன். ரைட், இப்ப நம்ம என்ன செய்வோம்டா, அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம போவோம். அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்ப நான் சொன்ன மாதிரி தான் ஒரு டீச்சர் வந்து என்ன செய்யறாரு, ட்ரைனல் போட போறாரு. ரேஞ்ச் இருக்கு. எனக்கு இந்த ரேஞ்ச் என்னன்னு ஒன்றுல இருந்து 3க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ். அப்படின்னா எனக்கு 1, 2 தான் வரும். ரைட், பிளஸ்டுக்குள்ள நான் என்ன செய்யறேன், பீக் டபுள் கொட்டேஷன் பீக் டபுள் கொட்டேஷன் என்னத்தை போட்டாலும் பிரிண்ட் ஆகும் தெரியும் தானே. ரைட், ஹை கேபிட்டல் வராது, ஸ்மால் தான் வரும். இப்ப என்டரை கொடுங்க. இப்ப அடுத்த ஃபார் லூப், இப்ப அவுட்டர் லூப் பண்ணிட்டேன். இப்ப இன்டர்னல் லூப் பண்ணுறேன். ஜே இன் ரேஞ்ச், நீங்க ஜேயும் போடலாம், எதுவும் போடலாம், ஆனா ஒழுங்கா போடுங்க. இங்க 1ல இருந்து 4க்குள்ள ரேஞ்ச் நம்பர் எடுக்க டபுள் கொட்டேஷன் என்டர் பிரிண்ட். இங்க days இவ்வளவுதான். இப்ப நாங்க கோடிங்க வந்து ரன் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். ரைட், இப்ப நீங்க பாருங்க, வீக் 1, வீக் 2, வீக் 3 இப்படி வந்து அப்படின்னா வீக் 1ல 3 டேஸ் போட்டுட்டாங்க, வீக் 2ல 3 டேஸ் போட்டுட்டாங்க, மொத்தம் 6 டேஸ் இருக்கு. இதை எப்படி நம்ம போட்டோம்னு நாங்க கோடிங்ல வந்து பார்ப்போம். இப்ப மாத்துறேன், நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இது வந்து நான் முதலாவது செஞ்சதோட மிகவும் ஒரு இலவான ஒரு விஷயம் தான். இப்ப பாருங்க அப்படி உங்களுக்கு விளங்க மாட்டேன். ரைட், இப்ப இந்த முதலாவது லைன் என்ன சொல்லுது நல்லா பாருங்க. எனக்கு 1ல இருந்து 2 வகை 1ல இருந்து 3க்குள்ள வர ரேஞ்ச் நம்பர் வேணும். அப்பனா 1, 2, அப்ப 1, 2 வந்துச்சு. அப்ப நமக்கு இந்த 1, 2 எதுக்கு வேணும், வீக்கு தான் வேணும். ஏன் வீக் தான் எனக்கு 2 கிழமை இருக்கு. ஏன் ஒரு கிழமையில 3 கிளாஸ் வேணும், இன்னொரு கிழமையில 3 கிளாஸ் வேணும்னா நமக்கு 2 நம்பர் எதுக்கு வேணும், வீக்கு தான் வேணும். ஏன் முதலாவது வீக் இது 2வது வீக் வந்து ஐடென்டிஃபை காட்டுறதுக்கு இந்த வீக்குக்கு வந்து என்ன செய்யணும், 1, 2 வேணும். அப்படின்னா இங்க வந்து எது நடக்கும்னு சொன்னா, வீக் முதலாவது வீக் 2வது வீக் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்குரிய ப்ராசஸ் வந்து எதுக்குள்ள நடக்கும், இந்த அவுட் பிரிண்ட் ஆகி இந்த வீக் 1 இங்க வரும், திரும்பி பிரிண்ட் ஆகி என்ன வரும்,
வீக் 2 வந்து இங்க வரும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. சாரி, இங்க எல்லாம் கோடு போகுது. ரைட், போன கிளாஸ் இப்படிதான் கோடெல்லாம் வந்து இங்கெல்லாம் போயிடுச்சு. இந்த கிளாஸ் அப்படிதான் போகுது. பரவாயில்ல, நான் திரும்பிக்கிறேன். இந்த வீக்கும் இங்க வந்துடும். ரைட், நமக்கு கோடு செட் ஆகாது. அதுபோல ஒவ்வொரு கிளாஸ் இந்த கோடு தான் பிழைக்கிறது. ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் திரும்பி உங்களை நான் விளங்கப்படுத்துவேன். ரைட், முதல் தரம் விளங்காடி இந்த தரம் உங்களை விளங்க நான் நம்புறேன். இப்ப நல்லா பாத்துக்கோங்க. இந்த போலுக்கு என்ன செய்யுது, போலுக்குள்ள நான் என்ன சொல்லிக்கேன், ஒன்றுல இருந்து 2 வகைக்குள்ள, ஒன்றுல இருந்து 3க்குள்ள இருக்க நம்பர் தான். அப்படின்னா எனக்கு 1 2 தான் பிரிண்ட் ஆகும். ஏன் சொன்னா 3 பிரிண்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைட், அப்ப எனக்கு இந்த 1 2 ஏன் தேவைன்னு சொன்னா எனக்கு வீக்கை வந்து ஐடென்டிஃபை காட்டுனேன். சொன்னா ஏற்கனவே சொன்னேன் தானே 2 வீக் தயாரிக்கணும். அப்ப எனக்கு வீக் 1 வீக் 2 வந்து ஐடென்டிஃபை தேவை. அப்ப நீங்க நல்லா விலைன்னு சொல்லுங்க, இந்த அவுட்டர் வீக் வந்து எதுக்கு வீக்காவது வீக்கை வந்து ஐடென்டிஃபை எடுப்பேன். அப்ப வீக்கை வந்து ஐடென்டிஃபை ஓ இப்ப பாருங்க, பிரிண்டுக்குள்ள வீக் வந்து போட்டுட்டேன். அப்படா இங்க வந்து என்ன நடக்குது, வீக் 1 வந்து ஐடென்டிஃபை இன்னொன்று வந்து வீக் 2 வந்து ஐடென்டிஃபை விளங்கிட்டானே. ரைட், இப்ப இந்த டேட்டா வந்து எது ஐடென்டிஃபை சொன்னா இது இன்லைன் ஒர்க். ரைட், இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன், ஜே என்ற வேரியபிளுக்குள்ள ரேஞ்சை வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். என்ன ரேஞ்ச், 1 2 3 3 ஏன்னா 4 வராது, 1 2 3 என்ற ரேஞ்சை வந்து சேவ் பண்ணிருக்கேன். 3 டேஸ் தானே ஒரு கிழமையில வேணும். ரைட், இப்ப என்ன செய்யும், சேவ் பண்ண நம்பர்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் என்ன செய்யும், அவுட்டோர்ல வந்து என்ன செய்யும், அவுட்புட்டை நமக்கு என்ன செய்யும் தரும். பாருங்க, டே 1 டே 2 டே 3 என்று தந்திருக்கு. அது போல இங்கே டே 1 டே 2 டே 3 என்று தந்திருக்கு. இதுதான் விளக்கம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, வந்து வீக்கை வந்து ஐடென்டிஃபை படுத்துது. இங்க வந்து சிறுவந்தின இந்த இன்லைன் லுக் வந்து டேட்ஸை வந்து ஐடென்டிஃபை படுத்துது. ரைட், இந்த மெயின் கன்சர்ன் வந்து எதுக்குள்ள ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னா, ரேஞ்ச் நீங்க கொடுக்குற நம்பர்ஸ் இருக்குதானே அதுக்குள்ள நீங்க என்ன செய்யறதுன்னா ஒர்க் பண்ணுது. ரைட், இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ரைட், உங்களுக்கு எது விலங்கலையோ அந்த இடத்துல நில்லுங்க, பாஸ் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, வீடியோ வந்து பாருங்க. விளங்காத வந்து நீங்க கமாண்ட்ல வந்து கேளுங்க, இல்லாட்டி வந்து நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க கேட்கலாம், வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து கேட்கலாம். எந்த தடையும் இல்லை. உங்களுக்கு 24 மணித்தியாலும் உங்களுக்காக வந்து நாங்க காத்து திருப்போம். ரைட், இன்னொரு புது வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்களுக்கு வந்து நெஸ்டட் ஃபோல்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து நீங்க நம்புறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க, விளங்காத இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா லேர்ன் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் மூலமோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் மூலமா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க வேகமா உங்களுக்கு ரிப்ளை அனுப்புறோம். ஆனா விலங்கல் என்று சொல்லி போட்டு அதை விட்டுற வேணாம். விலங்கல் என்று சொன்னா ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணுங்க, கொஞ்சம் டைமை வந்து செலவழிச்சு அந்த இந்த லுப்பை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த லுப்பை வந்து படிச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா இதை நீங்க படிச்சதான் ஒரு இந்த பைத்தன் லாங்குவேஜ்ல வந்து பெரிய பெரிய டாஸ்க்குகளை நீங்க என்ன செய்யணும்னா ஈஸியா வந்து செஞ்சுட்டு போகலாம். இல்லாட்டி இதை நீங்க இதை வந்து நீங்க விட்டுட்டு வேற ஸ்டெப்புக்கு போனீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் காட்டாது. ஆனா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது, பெரிய பெரிய ஒர்க் பண்ணும் பொழுது இந்த நெஸ்டட் அண்ட் ஃபோல்டு இல்லாத நேரம் கொஞ்சம் பிரச்சனையை நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஸோ இப்போ கொண்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களோட நேரத்தை செலவழிச்சு இதை நீங்க என்ன செய்யுங்க, லேர்ன் பண்ணிக்கொடுங்க. ஓகே, அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு நன்றி.